ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா டெவலப் செய்து வரும் 5ஆம் தலைமுறை விமானமான ஆம்கா போர் விமானத்தையும் துருக்கி டெவலப் செய்து வரும் TF-X 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இந்த ரெண்டு விமானங்கள்ல எது சிறந்த போர் விமானம், இந்த விமானங்கள்ல உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன, தாக்கும் திறன் என்ன, இந்த விமானங்கள்ல என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது, இந்த ரெண்டு ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்ல எந்த விமானம் முதல்ல படையில் இணைக்கப்பட உள்ளது போன்ற பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த டாபிக் ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், கடைசி வரைக்குமே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்தியா மற்றும் துருக்கி இந்த ரெண்டு நாடுகளுமே தங்களோட நட்பு நாடுகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமா தங்களோட 5ஆம் தலைமுறை விமானத்தை சொந்தமா தயாரிக்க முடிவெடுத்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து Su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா கடைசியில இந்தியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் தொழில்நுட்பங்களை பகிர்வதுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இதனால இந்தியா இந்த ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேறினாங்க. அதுவே துருக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அமெரிக்காவின் F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருந்தாங்க. ஆனா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினதனால அமெரிக்கா துருக்கியை F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேற்றினாங்க. அது மட்டும் இல்லாம துருக்கி மீது காட்சா சட்டத்தை பயன்படுத்தி பொருளாதார தடை விதிச்சாங்க. துருக்கி மற்றும் இந்தியா இந்த ரெண்டு நாடுகளுமே 2010 வருடம் தங்களோட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட தொடங்கினாங்க. துருக்கி டர்கிஷ் ஃபைட்டர் ஜெட் X அப்படிங்கிற ஸ்டெல்த் மல்டி ரோல் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபைட்டர் ஜெட்டை டர்கிஷ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் பிரிட்டிஷ் மல்டிநேஷனல் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கி வர்றாங்க. இந்த TF-X ஃபைட்டர் ஜெட்டை தங்களோட விமானப்படையில் உள்ள F-16 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக டெவலப் செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்தியா அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபைட்டர் ஜெட் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையில் பயன்படுத்தப்பட உள்ளது. ஆம்கா போர் விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் ஒரு தனியார் நிறுவனமும் இணைந்து உருவாக்க போறாங்க. இந்த திட்டத்தின் மதிப்பு 15,000 கோடி. துருக்கி TF-X ஃபைட்டர் ஜெட்டோட முதல் பறத்தல 2025 வருடம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவும் ஆம்கா ஃபைட்டர் ஜெட்டோட முதல் பறத்தல 2024 வருடத்திலிருந்து 2025 வருடத்துக்குள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. துருக்கி TF-X ஃபைட்டர் ஜெட்டை 2030 வருடத்துக்குள் தங்களோட படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவும் ஆம்கா போர் விமானத்தை 2030 வருடத்துக்குள் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. துருக்கியுடைய TF-X ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட் எந்த நிலையில இருக்கு அப்படின்னா, விமானத்தோட பிலிமினரி டிசைன் ஸ்டடி முடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ஆம்கா ப்ராஜெக்ட் எந்த நிலையில இருக்கு அப்படின்னா, புரோட்டோடைப் ஃபேப்ரிகேஷன் நடந்துட்டு இருக்கு. போன வாரத்துல தான் HAL ஆம்கா போர் விமானத்தை உருவாக்குறதுக்கான முதல் கட்ட நடவடிக்கையான பிளேட் கட்டிங்க தொடங்கி இருக்காங்க. ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கும் 4ஆம் தலைமுறை விமானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி. 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை எந்த ஒரு ரடாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு காரணம் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ரடார் அப்சர்விங் மெட்டீரியல்களால் உருவாக்கப்படும். அந்த வகையில துருக்கி TF-X விமானத்துல என்ன மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வர முயல்றாங்க அப்படின்னா, இம்ப்ரூவ்ட் ஏரோடைனமிக்ஸ் அண்ட் ப்ரொபல்ஷன். அதாவது இந்த விமானத்துல ஏரோடைனமிக்ஸ் கேப்பபிலிட்டி மற்றும் இன்ஜினோட செயல்திறன் சிறப்பா இருப்பது போன்று டெவலப் செய்ய போறாங்க. TF-X விமானத்தை சூப்பர் க்ரூஸ் செய்யும் வகையில டெவலப் செய்ய போறாங்க. சூப்பர் க்ரூஸ் அப்படிங்கிறது விமானத்தோட இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தாமல் கான்ஸ்டன்டா ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்றது. சூப்பர் க்ரூஸ் செய்வதற்கு அதிக த்ரஸ்ட் கொண்ட இன்ஜின் தேவைப்படும். அடுத்து
TF-X ஃபைட்டர் ஜெட்டை அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட விமானமா உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்கள், அதிநவீன சென்சார்கள் போன்றவற்றை இந்த விமானத்துல இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த TF-X ஃபைட்டர் ஜெட்ல டேட்டா லிங்க் மற்றும் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் தொழில்நுட்பத்தையும் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த TF-X ஃபைட்டர் ஜெட்ல தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை மிகவும் துல்லியமா தாக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் இணைக்க போறாங்க. இந்தியா AMCA போர் விமானத்தை ஒரு அதிநவீன போர் விமானமா உருவாக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா AMCA போர் விமானம் ஒரு 5+ ஜெனரேஷன் விமானமா இந்தியா உருவாக்கி வர்றாங்க. அதாவது 5ஆம் தலைமுறை விமானத்துல 6ஆம் தலைமுறை விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய நீஷ் டெக்னாலஜிய AMCA போர் விமானத்துல இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா AMCA போர் விமானத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை அதிகமா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த விமானத்தை பைலட் இல்லாமல் இயக்குவதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறாங்க. அடுத்து அட்டானமஸ் அன்மேன் சிஸ்டங்களை AMCA போர் விமானத்துல இணைக்க போறாங்க. இந்தியா கேட்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வாரியர் ட்ரோன் ப்ராஜெக்ட டெவலப் செய்து வர்றாங்க. அந்த கேட் சிஸ்டத்தை AMCA போர் விமானத்தை ஒரு மதர்ஷிப் போல பயன்படுத்தி கண்ட்ரோல் செய்யும் வகையில உருவாக்க போறாங்க. AMCA போர் விமானத்துல லாங் ரேஞ்ச் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் வெப்பன்களை இணைக்க போறாங்க. அடுத்து AMCA போர் விமானத்தை கட்டுப்படுத்த குவாண்டம் கம்ப்யூட்டரை பயன்படுத்த போறாங்க. AMCA போர் விமானத்தில இருந்து ஸ்வாம் ட்ரோன்களை கண்ட்ரோல் செய்து எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தும் வகையில இந்த விமானம் வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது துருக்கியுடைய TF-X விமானத்தை விட AMCA போர் விமானம் 5+ தொழில்நுட்பம் கொண்ட விமானமா உருவாக்கப்பட்டு வருது. ஒரு யுத்த களத்துல இது போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் மிக முக்கியமான ரோல பிளே பண்ணும். துருக்கியுடைய TF-X ஃபைட்டர் ஜெட் சிங்கிள் பைலட் விமானமா உருவாக்கப்பட்டு வருது. இந்தியாவுடைய AMCA ஃபைட்டர் ஜெட் சிங்கிள் சீட்டர் மற்றும் டபுள் சீட்டர் ஃபைட்டர் ஜெட்டா உருவாக்கப்பட உள்ளது. TF-X ஃபைட்டர் ஜெட்டோட நீளம் 21 மீட்டர், AMCA ஃபைட்டர் ஜெட்டோட நீளம் 17.6 மீட்டர். TF-X ஃபைட்டர் ஜெட்டோட விங் ஸ்பேன் 14 மீட்டர், AMCA ஃபைட்டர் ஜெட்டோட விங் ஸ்பேன் 11.13 மீட்டர். விங் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரைக்கும் உள்ள தூரம். TF-X ஃபைட்டர் ஜெட் 6 மீட்டர் உயரம் கொண்டது. AMCA ஃபைட்டர் ஜெட் 4.5 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த டைமென்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது துருக்கியுடைய TF-X ஃபைட்டர் ஜெட் AMCA போர் விமானத்தை விட பெரிய விமானம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. துருக்கியுடைய TF-X ஃபைட்டர் ஜெட்டோட MT weight 14 டன். இந்தியாவுடைய AMCA ஃபைட்டர் ஜெட்டோட MT weight 12 டன். துருக்கியுடைய TF-X ஃபைட்டர் ஜெட்னால அதிகபட்சமா 27 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்தியாவுடைய AMCA ஃபைட்டர் ஜெட்னால அதிகபட்சமா 25 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். லோட் கேரிங் கெபாசிட்டில துருக்கி விமானம் இந்திய போர் விமானத்தை விட 2000 கிலோகிராம் அதிக எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். விமானத்தோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் ஒரு முக்கியமான ஃபேக்டரா கருதப்படும். இதன் மூலமா யுத்த நேரத்துல அதிகமான ஆயுதங்களை சுமந்து கொண்டு எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். துருக்கியுடைய TF-X ஃபைட்டர் ஜெட்ல 2 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் F110 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜின் 120 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜின். இந்தியாவுடைய AMCA போர் விமானத்துல 2 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜினோட த்ரஸ்ட் 98 கிலோ நியூட்டன். AMCA போர் விமானத்தோட முதற்கட்ட தயாரிப்புல குறைவான த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினே பயன்படுத்தப்பட உள்ளது. பிறகு AMCA போர் விமானத்தோட MK2 வெர்ஷன்ல அதிக த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. இந்த இன்ஜினை இந்தியாவின் HAL நிறுவனமும் பிரான்சின் சஃப்ரான் நிறுவனமும் இணைந்து உருவாக்க போறாங்க. இந்த இன்ஜினோட த்ரஸ்ட் 120 கிலோ நியூட்டனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து TF-X ஃபைட்டர் ஜெட் மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பயணிக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. அதாவது 2400 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானம் பறக்கும். இந்தியாவுடைய AMCA போர் விமானம் மாக் 2.15 அப்படிங்கிற வேகத்துல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. அதாவது 2600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானம் பறக்கும். விமானத்தோட வேக
வேகம் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். ஏன்னா ஒரு யுத்த களத்துல 2 விமானங்களுக்கு இடையே டாக் ஃபைட் நடக்கும் பொழுது எதிரி விமானங்களை துரத்தி செல்வதற்கு அதிகமான வேகம் இருந்துச்சு அப்படின்னா அட்வான்டேஜா இருக்கும். துருக்கியுடைய TF-X ஃபைட்டர் ஜெட்டோட ரேஞ்ச் 3200 கிலோமீட்டர், இந்தியாவுடைய AMCA ஃபைட்டர் ஜெட்டோட ரேஞ்ச் 3240 கிலோமீட்டர். ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் 2 விமானங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. TF-X ஃபைட்டர் ஜெட்டோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1100 கிலோமீட்டர், இந்தியாவுடைய AMCA போர் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1620 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானத்தால எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படிங்கறத குறிக்கும். காம்பாக்ட் ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் AMCA போர் விமானம் துருக்கி போர் விமானத்தை விட 500 கிலோமீட்டர் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். AMCA போர் விமானத்துக்கு அதிகமான காம்பாக்ட் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு காரணம் AMCA போர் விமானத்துல அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத குறிக்குது. துருக்கி TF-X விமானத்தால அதிகபட்சமா 55,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்தியாவுடைய AMCA போர் விமானத்தால அதிகபட்சமா 65,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த அதிகபட்ச உயரத்தை பொறுத்த வரைக்கும் AMCA போர் விமானத்தால துருக்கி விமானத்தை விட 10,000 மீட்டர் அதிக உயரத்துல பறக்க முடியும். இந்த விஷயம் AMCA போர் விமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படும். ஏன்னா AMCA போர் விமானத்தால ஒரு காம்பாக்ட் சினாரியோல துருக்கி விமானத்திற்கு மேல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். துருக்கி TF-X விமானத்துல குறைவான அளவுல ஒரு தாக்குதலை நடத்த ஆட்டோமேட்டிக் கேனன்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய AMCA போர் விமானத்துல 23 mm GSH-23 கேனன் பொருத்தப்பட்டிருக்கு. துருக்கி விமானத்துல அனைத்து ஆயுதங்களுமே இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் மூலமா விமானத்தோட உள்பகுதியில சேமிக்கப்பட உள்ளது. இந்தியா AMCA போர் விமானத்தை 2 டைப்பா உருவாக்க போறாங்க. முதல் வெர்ஷன் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இல்லாத AMCA போர் விமானம், இரண்டாவது வெர்ஷன் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட AMCA போர் விமானம். ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இல்லாத AMCA போர் விமானத்துல 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 6.5 டன் எடை கொண்ட மிசைல்கள் பாம்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட AMCA போர் விமானத்துல உள்ள இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல 5000 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்கள் மற்றும் ஆயுதங்களை சுமந்து கொண்டு சென்று தாக்குதல் நடத்த முடியும். துருக்கியுடைய TF-X விமானத்துல ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், ஷார்ட் ரேஞ்ச் A2A மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், டிராப் பாம்ஸ், லேசர் கைடட் பாம்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவுடைய AMCA போர் விமானத்துல ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், லேசர் கைடட் பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் NG மிசைல், கிளைட் பாம் போன்ற பல ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த 2 விமானங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பார்க்கும் பொழுது சரிசமமான பலத்தை கொண்டிருப்பது போல் இருக்கு. இப்போ 2 விமான ப்ராஜெக்ட் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். துருக்கி அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் காரணமா கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்காங்க. இதன் காரணமா தங்களோட 5ஆம் தலைமுறை விமான ப்ராஜெக்ட்ல பாகிஸ்தானையும் இணைச்சிருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் துருக்கி இந்த 2 நாடுகளுமே FATF அமைப்பால் கிரே லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த 2 நாடுகளுடைய பொருளாதாரமும் மிக மோசமான நிலையில இருக்கு. இந்த சூழ்நிலையில இவங்களால எப்படி அதிகமான செலவு பண்ணி ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்க முடியும்? அதனால 2030வது வருடத்துக்குள் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. இன்னொரு பக்கம் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்குறதுக்கு இந்தியா முனைப்பா செயல்பட்டு வர்றாங்க. இப்போ சமீபத்துல AMCA போர் விமானம் தயாரிப்பதற்கு ஒரு 7 ஸ்டோரி பில்டிங்க வெறும் 45 நாள்ல HAL கட்டி முடிச்சிருக்காங்க. AMCA போர் விமானத்துக்கு தேவையான பெரும்பாலான சிஸ்டங்களை இந்தியா முன்பே டெவலப் செஞ்சிட்டாங்க. AMCA போர் விமானத்தோட புரோட்டோடைப் உருவாக்குறதுக்கான வேலைகளை தொடங்க HAL தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவுடைய AMCA போர் விமானம் தான் முதல்ல தயாரிக்கப்பட்டு படையில் இணைக்கப்படும். இந்த 2 விமானங்கள்
விமானங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல துருக்கி விமானம் இந்தியாவுடைய ஆம்கா போர் விமானத்தை விட பெரிதாக இருந்தாலும் பறக்கும் வேகம், காம்பாக்ட் ரேஞ்ச், பறக்கக்கூடிய உயரம் போன்ற பல முக்கியமான விஷயங்கள்ல துருக்கி விமானத்தை விட மிக சிறப்பா இருக்கு. அதே போன்று 6ஆம் தலைமுறை விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய பல தொழில்நுட்பங்களை ஆம்கா போர் விமானத்துல இந்தியா பயன்படுத்த போறாங்க. அதனால துருக்கி விமானத்தை விட இந்தியாவின் ஆம்கா போர் விமானம் ஒரு தலை சிறந்த 5ஆம் தலைமுறை விமானமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.